என்ன சர்வே சர்வே பல கோணத்தில் ஆய்வாங்களா இல்லையா? எந்த ஆண்கள் தற்கொலை அதிகமா, பெண்கள் எவ்வளவு, 30 கீழே உள்ளவன் தற்கொலை எவ்வளவு, 30க்கு மேல உள்ளவன் தற்கொலை எவ்வளவு, காதலுக்கு தற்கொலை எவ்வளவு, காசுக்கு தற்கொலை எவ்வளவு, இந்த மாவட்டத்தில் எவ்வளவு, அந்த மாவட்டத்தில் எவ்வளவு, அப்படின்ற மாதிரி சர்வே எடுக்கும் பொழுது அதுல மத அடிப்படையிலையும் ஒரு ஆப்ஷன் வைக்கிறாங்க. முஸ்லீம்ல தற்கொலை எவ்வளவு, இந்துவுல தற்கொலை எவ்வளவு, கிறிஸ்துவர்கள் தற்கொலை எவ்வளவு, கடவுள் இல்லைங்கிற கம்யூனிஸ்டுகள் எவ்வளவு தற்கொலை, இப்படி எல்லாம் ஒரு வகை வகையா அவன் எடுத்து பார்க்கறான். அதுல ஒரு ரிசல்ட் வருது, தற்கொலையில முஸ்லீம் தான் கம்மியா இருக்கிறான். அவன் இந்த சதவீதத்தை ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப கம்மியாக முஸ்லீம்கள் மட்டும் தற்கொலையில கம்மியா இருக்கிறார்கள். அப்ப அவன் அதிர்ச்சி அடைகிறான். அரசாங்கத்துல என்னடா இது முஸ்லீம் மட்டும் என்ன தற்கொலைங்கிற எல்லா மனுஷனுக்குள்ள டென்ஷன் தானே, இவனுக்கு ஏன் டென்ஷன் வரமாட்டேங்குது என்று கேட்டா அப்பதான் அவன் சொல்ற, நமக்கு விளங்காத அவன் சொல்லி தர்றான். இஸ்லாமிய அந்த அடிப்படை மத நம்பிக்கை அவர்களை தற்கொலையிலிருந்து தடுக்கிறது, விதியின் மீது உள்ள நம்பிக்கை அவர்களை தற்கொலை தடுக்கிறது. என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பண்ணிடுவான்னு கேட்டா அல்லாவுட்ட வழியில போடான்ட்டுவான், சிம்பிளா எடுத்துக்குவான், லைட்டா எடுத்துக்குவான். ஒரு மேட்டரே கிடையாது, எவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும் சரி. இந்த மாதிரி சின்ன குழந்தைகள்ல இருந்து அவர்கள் வாழ்த்து எடுக்கிற காரணத்தினாலதான் இந்த உச்சகட்ட டென்ஷன் முஸ்லீமுக்கு வர்றதில்ல. வரும் டென்ஷன் வரும், அற்பமான டென்ஷன் வருமே தவிர உசுரம் ஆய்த்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உச்சகட்ட டென்ஷன் இருக்குது, அது வருவது கிடையாது, முஸ்லீமுக்கு வர்றதில்ல. முஸ்லீமா பிறந்து அவன் நாத்திகனா போய் கம்யூனிஸ்டா போவான், அவனுக்கு தான் வருமே தவிர முஸ்லிமா பிறந்து முஸ்லிமா வாழ்ற ஒருத்தனுக்கு ஒல் கதிரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, விதியில உள்ள நல்லது கெட்டது எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நினைக்கிறானே, அவனுக்கு வருவது கிடையாது. இது வந்து அரசாங்கத்தினுடைய ஆய்வு அறிக்கை. அப்ப அரசாங்கத்தினுடைய ஆய்வு அறிக்கையை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், முஸ்லிம்கள் உச்சகட்ட டென்ஷன் ஆவது கம்மி. டென்ஷன் ஆவாங்க, சாவுற அளவுக்கு டென்ஷன் ஆகுறதுக்கு பாருங்க, அது ரொம்ப ஓவர் தான். அது அந்த மாதிரியான டென்ஷன் ஆகுறது வந்து முஸ்லீம்ல கம்மியாக இருக்கு, இல்லன்னு சொல்ல முடியாது, குறைவா இருக்கிறது. அந்த கொஞ்சம் பேர் கூட யாரா இருப்பான்னு கேட்டா இது நம்பாதவனா தான் இருப்பான். பேரளவுக்கு முஸ்லீமா வாழ்வான்ல, இஸ்லாம்ல என்னன்னு தெரியாம இந்த மாதிரி கேஸ் தான் என்ன செய்வான், அவன் தற்கொலை பண்ணிக்கிறான். அப்ப இதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது போக இன்னொன்னு நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் இப்படிலாம் நினைச்சா குறையுமா இல்லையா? இப்படி கொஞ்சம் நினைச்சுட்டே பாருங்க, தன்னால உங்களுக்கு டென்ஷன் குறைஞ்சிருக்கு, இப்பவே குறைஞ்சிருக்கு முக்காவாசி பேருக்கு. இல்ல அல்லாஹ் ரசூலுடைய அறிவுரை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து இன்னொரு மேட்டர் என்னன்னு கேட்டா, நம்ம வந்து என்னதான் பொறுப்பு, அந்த டென்ஷனுக்கு அதிகமான முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா காசு தான் அதிகமான பேருக்கு காரணமா இருக்கும். அந்த காசை தேடி ஓடுவதும், காசு பத்தலைங்கிறதும், மற்ற நோய் பொண்டாட்டி புள்ள இதெல்லாம் வந்து பெரிய மேட்டராவே இருக்காது. அல்லாஹ் அப்படித்தான் சொல்லி காட்டுறான். அந்த முதல்ல நான் ஆரம்பமாக வாசிச்ச வசனத்துல என்ன சொல்லி காட்டுறான், மனிதனை சோதிக்கும் மூலமாக காசை கொடுத்தா கண்ணியமா வச்சுட்டேங்கிறான், காசை எடுத்துட்டா கேவலம்ங்கிறான். காசு தான் அளவுகளா வச்சிருக்கான் மனுஷன். வேற வந்து பெரிய ரொம்ப ரதி மாதிரி பொண்டாட்டியை கொடுத்தா கூட என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் என்னை கண்ணியமா வச்சிருக்கான்னு சொல்ல மாட்டான், சோத்துக்கு வழி இல்லை அப்படின்னு தான் சொல்லுவான். அப்ப மனிதன் வந்து எதை கொண்டு இந்த டென்ஷன்ல கூடுதல் ஆகுறான்னு சொன்னா, கடன் ஆகுறது, மற்றவர்களுடைய வசதிகளை பார்த்து பொறாமப்படுறது, அந்த மாதிரி எனக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறது. நம்மளும் அவன் ஒன்னாத்தன கிளாஸ்மேட்டா படிச்சோம், இவன் 1.5 லட்சம் ரூபாய் வாங்குறான், நான் வந்து 10,000 வாங்கிட்டு இருக்கிறேன்னு, எல்லாம் மேட்ரு காசுலாம் வரும். அப்ப கடன் மேட்ரு எல்லாமே எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த டென்ஷனுக்கு அடிப்படையா இருக்கிறது எது, காசு தான் அடிப்படையான காரணம். இதுல முஸ்லீம்களுக்கு இன்னொரு மன அழுத்தத்துல தீர்வு இருக்கிறது. என்ன தீர்வு? நம்ம எல்லாம் நினைக்கிறோம் காசு நிறைய இருந்தால் நிறைய அனுபவிக்கலாம், காசு நிறைய இருந்தால் நிறைய காரியங்கள் அதை கொண்டு நிறைவடையும் அப்படின்னு நினைக்கிறோம். அல்லாஹ் ஒரு நமக்கு சொல்லி தர்றாங்க, இல்ல, காசுக்கு மேல பரக்கத்து என்று ஒன்று இருக்கிறது. பரக்கத்துனா என்ன அர்த்தம்? காசு பொருள் குறைவா இருக்கும், அதுல தேவைகள் வந்து அதிகமா நிறைவேறும். குறைந்த பொருளாக இருந்தாலும் நிறைந்த பயன் அதுல கிடைக்குமையானால் அதுக்கு பேர் பரக்கத்தும்பாங்க. அதாவது மறைமுகமான ஒரு அருள். புரிந்து கொள்வதற்கு சொல்வதாக இருந்தால், ஒரு வீட்டுல 4 பேர் தான் இருக்கிறோம். 4 பேர் இருக்கும்போது என்ன செய்யறாங்க, அரைப்படி அரிசியை போட்டு ஆக்குறாங்க. 4 பேருக்கு அரைப்படி அரிசி போதும், அரைக்காப்படி அரிசி தான் ஒருத்தன் சாப்பிடுவான். அப்ப வந்து 1 லிட்டர் அரிசின்னு வைங்களேன், 1/4 லிட்டர் ஒருத்தன் சாப்பிடுவான். அப்ப வந்து 1 லிட்டர் அரிசியை போட்டு சமைக்கிறாங்க, 4 பேர் இருக்கிறாங்க. பரிமாறினா பத்த மாட்டேங்குது, எனக்கு பத்தல உனக்கு பத்தல, சட்டி காலியாயிருச்சு என்கிற அளவுக்கு 4 பேர் முடிச்சு போடுறாங்க சோத்தை. திண்டு பாக்குறான், பத்தலன்னு நினைக்கிறான். இன்னொரு வீட்டுல என்ன செய்யறாங்கன்னா 8 பேர் இருக்கிறாங்க, அவன் 1 லிட்டர் அரிசியை போட்டு தான் சோறாக்குறான் 8 பேருக்கு. இவன் 4 பேருக்கு 1 லிட்டரு, அவன் 8 பேருக்கு 1 லிட்டரு. அது பாட்டு வைக்கிறாங்க, திங்கிறாங்க. எனக்கு வேணாம் உனக்கு வேணாம், நீ வச்சுக்க 8 பேர் திண்டு எந்திரிக்கிறாங்க, இன்னும் 2 பேர் திங்கலாம், அதுல சட்டில இருக்கு சோறு.
இப்ப 1 லிட்டர் தான். அந்த 1 லிட்டர் வந்து 4 பேருக்கு பத்த மாட்டேங்குது. இந்த 1 லிட்டர் வந்து 8 பிளஸ் 2 பேர் திங்கிற அளவுக்கு மிச்சமா இருக்குது. 10 பேர் தேவையை பூர்த்தி ஆகுதுன்னு கேட்டா 1 லிட்டர் சமமா? நம்ம மனுஷனுடைய அந்த முகத்தல் அளவையில தான் சமம், அருள்ல சமம் கிடையாது. அந்த 1 லிட்டர் வந்து பரக்கத்து இல்லாத 1 லிட்டர், இந்த 1 லிட்டர் மறைமுகமாக அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு உள்ள 1 லிட்டர். இப்படி ஒண்ணு இது நம்பணும். மனுஷன் முஸ்லீம் இதை நம்பிட்டான்னு சொன்னாலே இந்த காசு கம்மிங்கிறதுக்கு தான் டென்ஷன் முக்காவாசி வருது. அது வரவே வராது. கண்ணு முன்னாடி நீங்க பாக்குறீங்க. முஸ்லிம் சமுதாயம் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறோமா இல்லையா? என்ன அனுபவிக்கிறோம்? எல்லா சமுதாயங்களையும் ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர் சம்பாதிப்பாங்க. பெத்த தாயை கூட களை எடுக்கிறதுக்கு அனுப்பி விடுவார்கள். பெத்த தாயை கூட சித்தாள் வேலைக்கு கொத்தனார் வேலைக்கு என்ன செய்வாங்க? அனுப்பி விடுவார்கள். அப்ப வந்து நாத்து நடுவது எல்லா வேலைகள்லயுமே எல்லா சமுதாயங்கள்லயுமே படித்தவர்களா இருந்தா கூட பொண்டாட்டி போய் ஏதாவது ஒரு வேலையில ஆபீஸ்ல போய் ஏதாவது ஒரு கிளர்க்காவது சம்பாரிச்சிடுவான்னு அனுப்பி விடுவார்கள். அப்ப எல்லா சமுதாயங்களிலுமே ஆணு பெண்ணு பொண்டாட்டி புருஷன் அம்மா அப்பா 50 பேர் ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருந்தாங்கன்னா அந்த படிக்க வேண்டிய பருவத்தில் உள்ளவர்களை மட்டும் படிக்க வைத்து விடுவார்களே தவிர மீதி எல்லாரும் சேர்ந்து அந்த தொழில் என்ன செய்வார்கள்? பாடுபடுவார்கள், உழைப்பார்கள். அப்படி உழைக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் சம்பளம் வைத்துக் கொண்டு 300 ரூபாய் நீங்க சம்பளமா இருக்கிறது. ஒரு கொத்தனாருக்கு 300 ரூபாய் சம்பளமா இருக்கிறது. ஒரு வீட்டுல 10 கொத்தனார் இருந்தா என்ன கணக்கு நீங்க பாத்துக்கிறீங்க. அப்ப வந்து ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் மாசத்துக்கு ஓடியாந்துருது. அப்ப மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான அவன் வந்து அதே ஓட்டு வீடுலையோ அதே குடிசையில தான் இருந்துகிட்டு இருக்கிற காட்சி நீங்க பாக்குறீங்க. இந்த 1 லட்சம் ரூபாய் நம்பர் தான் பெருசா இருக்கே தவிர அந்த நம்பர் திங்கிறதுக்கு தான் சரியா இருக்கிறது. திங்கிறதுக்கு மேல சொகுசா இருக்கிறதுக்கு பத்த மாட்டேங்குது. அதே நேரத்தில் வந்து அல்லாஹ்வுடைய மறைமுகமான அருள் இருக்கு நம்ம நம்பி என்ன பண்றோம்? ஒரு ஆம்பளை சம்பாதிக்கிற 9 பேர் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறது. 4 தங்கச்சி, ஒரு அக்கா, அது மாதிரி அம்மா, அத்தா, இன்னும் பல பேரை வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒருத்தன் போய் சம்பாதிக்கிறான் துபாயிலே கோயத்திலே 10,000 ரூபாய் அனுப்புறான், 5,000 ரூபாய் அனுப்புறான். இந்த 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் ஒருத்தன் அனுப்புற காசுல தான் 10 பேர் நிங்கிறாங்க. ஆனா திண்ட பிறகு பாத்தீங்கன்னா முஸ்லீம் தான் பெரிய பெரிய வீடா கட்டுறான். பங்களாவனா யாருக்கு இருக்குது? என்னடான்னு பார்த்தா ஒருத்தன் தான் சம்பாதிப்பான். பங்களா உன்னுடையதா இருக்கிறது. அப்ப இது எதனால சாத்தியமாச்சு? அவன் வந்து பிளாஸ்டிக் வளையல் தான் போட முடியும். அந்த வீட்டு பெண்கள்லாம் இங்க இருந்து இங்க வரைக்கும் அடுக்க முடியுத உன்னால? நீ என்ன கலர் அடிக்கிற? அல்ல வேற மாதிரியான பெரிய ஐடில போய் நுழைஞ்சு பயங்கரமான அந்த டெக்னாலஜியில் நுழைஞ்சு பணத்தை சம்பாதிக்கிறியா? அதிகபட்சமான டிரைவரா இருப்ப, இல்லாட்டி வீட்டு வேலை செய்யக்கூடியவனா இருப்ப, அப்ப லேபரா தான் இருப்ப. இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தில் ஒத்தன் சம்பாரிச்சு குடும்பத்தில் 50 பேர் நிக்கிறான். அதுக்கப்புறம் வீட்டையும் கட்டுறான், நகநட்டை போடுறான், சீர்வரிசை பிரிச்சு டிவி கிவி இளவு எல்லாமே இங்க அதிகமா இருக்குது. இப்ப நம்ம என்ன வழங்கணும்? இந்த 1 லட்சம் ரூபாயில இல்லாத ஒரு பறக்கத்து இந்த 10,000 இருக்கா இல்லையா? அவன் நம்பர் தானங்க 1 லட்சம் ரூபாய். அந்த 1 லட்சம் ரூபாயை கொண்டு அவனுக்கு பிரிச்சு வாங்க வாழ முடியல. அவன் அந்த ஓட்டு விட பில்டிங் அவனை கட்டிக்கொள்ள முடியல. அவன் பொண்டாட்டிக்கு போட்டு அழகு பார்க்க முடியல. தங்க கட்டிகள் வாங்கி அவனை வைக்க முடியல. உங்களுக்கு மட்டும் முடியுது, இந்த சமுதாயத்துக்கு முடியுத கண்ணால பாக்குறல இல்லையா? அப்ப நம்ம என்ன நினைக்கணும்னு கேட்டா, முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு எல்லாம் வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து ஒருத்தர் வர்றாரு. வந்தவன என்ன செய்வாங்கன்னா ஜக்காத்து ஒட்டகம்லாம் அங்க இருக்கும். அந்த ஒட்டகத்துல பாலை கறந்து ஏதாவது சாப்பாடு வேற சோறாக்கி கொடுக்க முடியும். ஒட்டகத்தினுடைய பாலை கறந்து கொடுப்பாங்க. பாலுங்கிறது புல் உணவு தான். உணவுல சிறந்த உணவு எது? பாலுக்கு நிகரான உணவு கிடையாது. அது முழு உணவு. எல்லா தேவையான அனைத்து நாள் கிடைச்சு போயிடும். அப்ப ஒரு ஒட்டகத்தினுடைய பாலை கறந்து என்ன செய்யறாங்க? அவருக்கு கொடுக்குறாங்க. குடிச்சு போட்டு ஒரு ஒட்டகம் பால் எவ்வளவுன்னு பாத்துக்கிறங்க, அவ்வளவு குடிக்கிறாரு. அப்ப ஒரு ஆட்டுப்பால், அந்த ஆடுனா அரபு நாட்டு ஆடு, பெரிய ஆடு, அங்க உள்ள மாடு அளவுக்கு பால் கறக்கும் அந்த காலத்துல. அப்ப ஒரு பாலையும் குடிச்சு என்ன செய்யறாரு? பத்தலையை இன்னும் கொஞ்சம் இருக்கான்னு கேட்கிறாரு. மறுபடியும் கொடுக்குறாங்க, மறுபடியும் கொடுக்குறாங்க. இப்படியே ஒரு 7 தடவை குடிக்கிறாரு. 7 தடவை குடிக்கிறாரு. அப்பதான் பசி அடங்குது. அடுத்த நாள் அங்க தங்கி நல்லா உபசரிச்சாங்களே அப்படின்னு ஒரு மனசு நிறைஞ்சு போய் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட உடனே அவருக்கு மறுபடியும் அன்னைக்கும் பாலை கறந்து கொடுக்குறாங்க. ஒரு தடவை கொடுத்து என்ன செய்யறாரு? போய் மறுபடியும் போதுப்பா அப்படிங்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல் மூமினு யஅகுலு ஃபீ மிஅன் வாஹிதின். ஒரு மூமின் வந்து ஒரு வயித்துக்கு சாப்பிடுகிறான், மூமின் இல்லாதவன் 7 வயித்துக்கு சாப்பிடுகிறான். அப்ப அந்த ஒரு ஆட்டுடைய ஒரு பாலை ஒரு மனிதனுடைய வயிற்று, அதே மனுஷன் வேற மனுஷன் கூட இல்ல, எந்த மனுஷன் 7 ஆட்டு பாலை குடிச்சு பத்தலன்னு சொன்னாரோ அந்த மனுஷன் தான் ஒரு ஆட்டு பால் அவருடைய வந்து வயிறு